வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் நாகபாச படலத்தின் 11ஆம் பாகம். தர்மசீலனான விபீஷ்ணன், அதற்கு குற்றமில்லாதவரே, மிகவும் நல்லது. நான் இந்த அஸ்திரத்தை பற்றி அறிந்துள்ள அனைத்தையும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். முன்பு இந்த உலகத்தை படைத்த பிரம்மதேவன் தான் செய்த ஒரு யாகத்தில் இதனை உண்டாக்கினான். பிரம்மதேவனிடம் இருந்து இதனை சிவபெருமான் வேண்டி வாங்கி தான் நினைத்த போர்ச்செயலில் வெற்றி பெற்றான். பிறகு இதனை சிவபெருமான் இந்திரஜித் தன்னை நோக்கி செய்த கடுந்தவத்தை மெச்சி அவனுக்கு பரிசாக அளித்தான். இதுவே இந்த நாகபாசத்தின் கதை. நான் சொல்லிய இது உண்மை. பிரளய காலத்தில் தோன்றுகின்ற இடி போன்றது இதுவே இதன் வலிமை. முன்னே இந்திரஜித் வெற்றி பெறும்படி 1000 கண்கள் படைத்த இந்திரனை கட்டி போட்டதும் இந்த நாகாஸ்திரமே. பின்பு பிராட்டியை தேடும் பொருட்டுக்கு இலங்கைக்கு வந்த அனுமனியும் இந்திரஜித் இந்த நாகாஸ்திரத்தாலேயே கட்டினான். வானவர்கள் எல்லோரும் சொர்க்கத்தை ஆள்கின்ற சிறப்பை இழந்ததும் இதனுடைய வலிமையினாலேயே ஏற்பட்டதாகும். ஆகவே இதன் வலிமையை பற்றி மேலும் இனி நான் சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? இந்த நாகாஸ்திரம் தானா விட்டால் தான் விடும். பிரம்மன் முதலான தேவர்கள் விடுவித்தாலும் இது விட்டு நீங்காது. ஆதலால் மண்ணுலகத்தவர்கள் இதன் பிடியில் இருந்து நம்மை விடுவிப்பார்கள் என்று எண்ணித்தான் என்ன பயன்? மேலும் இது தான் கட்டியவர்களின் உடல் ஒழியவும் உயிர் போகவும் தான் நீங்கும். இந்த அஸ்திரத்திலிருந்து விடுதலையாகி பிழைப்பதற்குரிய வேறு வழி ஒன்றுமே இல்லை. இதுவே இதனுடைய செயலாகும் என்று கூறினான். ஸ்ரீராமர் அதை கேட்டு சிறிது சிந்தித்தார். பின்பு அவனை நோக்கி, இப்படிப்பட்ட நிலையில் நான் என்ன செய்வேன்? இந்த நாகாஸ்திரத்தை இந்திரஜித்துக்கு கொடுத்த தேவர்களின் மீது வெகுண்டெழுந்து சென்று போர் செய்வேனோ? எல்லா உலகங்களையும் நொடியில் சாம்பலாக்கிவிட்டு நானும் அழிந்து போவேனா? இலங்காபுரி அழியுமாறு அதன் மீது பாய்ந்து அங்குள்ள அரக்கர்களை எல்லாம் அவர்களுடைய சுற்றத்தாருடன் ஒரு சேர கொள்வேனா? இத்தருணத்திற்கு இவற்றில் எது நான் செய்யத்தக்க செயல்? சொல். இந்திரஜித்துக்கு வரத்தை கொடுத்து இந்த அஸ்திரத்தையும் கொடுத்தவனே தானாக என்னிடம் வந்து மனம் இறங்கி இவர்களை விடுதலை செய்ய அருள் புரிவானானால் அதனை நான் விரும்பி ஏற்றுக்கொள்வேன். அப்படி ஆகாவிட்டால் உலகையும் வழியழித்து ஒரே அம்பினால் சிவபெருமான் சுட்டழித்த திரிபுரங்களைப் போல ஒரு நாழிகையில் கொளுத்தி சாம்பலாக்குவேன். எனது தம்பி இறந்து போவானானால் இனி நான் செய்ய போகும் செயலில் புகழை எதிர்பார்த்து செய்ய வேண்டுவதுதான் என்ன இருக்கிறது? இவ்வானர வீணர்களை கூட எனக்கு நல்ல துணைவர்களாக கூடியவர்கள் வானுலகத்திலும் சரி மண்ணுலகத்திலும் சரி இருக்கின்றார்களா? மேலும் இந்த நாகபாசத்தால் என் தம்பி இறப்பானாயின் நானும் அவன் கூடவே இறப்பேன் என்று துயரத்துடனும் சீற்றத்துடனும் கூறினார். வானத்தில் நின்ற வண்ணம் அவற்றை கண்ட தேவர்கள், ராமர் இப்படியெல்லாம் சொல்கின்றாரே, இந்நிலை முதிந்து எந்த வகையாய் சென்று முடியுமோ என்று எண்ணி நடுங்கினார்கள். அந்த சமயத்திலே தேவர்களின் பக்கத்திலே நின்று கொண்டிருந்த பெருமையில் சிறந்தவனான கருட பகவான் ஸ்ரீராம பிரானிடம் தான் கொண்டிருக்கிற அதிகமான அன்பின் காரணமாக மனம் நடுங்கி அந்த நடுக்கத்துடன் ராமரின் துயரம் நீங்கும்படி மெல்ல இருட்டில் வந்து தோன்றி விளங்குபவனும் எதற்கும் வருந்தாத மனத்துடன் இருந்து இப்போது நாகபாசத்தால் ராமரிடம் அன்பு கொண்டவர்கள் பிணைக்கப்பட்டு உள்ளதை கண்டு வருகும் மனதை கொண்டவனும் தீய ராவணனை தவிர மற்றவர்களிடம் ராமனின் திருவருள் இல்லாமையை விரும்பாதவனும் தனது உடலொளியினால் பூமி ஒளிபெறவும் தனது வேகத்தால் வடக்கில் இருந்து மகாமேரு மலையும் நிலைக்குலையும் ஒரு காலத்தும் கண்ணிமிக்காத திசையானைகளும் கண்களை மூடிக்கொண்டு ஒடுங்கவும் தனது சிறகுகளினால் அடித்தும் அச்சிறகுகளின் வேதங்களின் ஸ்வரத்தோடு கூடிய ஒளி உண்டாகவும் உலகங்கள் யாவும் பாவங்களை நீங்கவும் நாகாஸ்திரத்தில் உள்ள பாம்புகள் தளர்ச்சடைய செய்பவனும் தலைமேல் கூப்பிய கைகளை உடையவனும் திருமாலின் திருவடிகளில் நீண்ட நாட்களாக விழுந்து வணங்காமல் நின்ற தனது நிலையை என்று எண்ணி வருந்துபவனும் உலகத் துயிர்கள் அனைத்தும் தன்னை வணங்கும்படியுமான சிறப்பு பொருந்தியவுமான கருட பகவான் ராமபிரானின் முன்வந்து அவருடைய திருவடிகளில் வணங்கி எழுந்தான். பிறகு அவரை நோக்கி, ஐயனே,
ஆதிசேஷனாக இருந்து இப்பிறவியில் உம்மோடு பிறந்து உமது தம்பியான இளைய பெருமானின் நிலையைக் கண்டு வருந்துபவரே, பிரம்மன் முதலானவர்களுக்கு காரணமான தலைவரே, உண்மையான உமது வடிவத்தை மறைத்துக் கொண்டு மானிட பிறப்புக்கு ஏற்றபடி நடிக்கின்ற ஒப்பற்றவரே, இப்படிப்பட்ட நீர் மனம் தளர்ந்து அதிகமான துன்பத்தை அடைதல் என்ன செய்கையோ? இது உமது திருவிளையாடல். எனினும் உம்முடைய இந்த செயல் எங்களை துன்புறுத்துகின்றது. ஐயனே, வருந்தாதீர். சர்வேஸ்வரா, வருந்தாதீர். எல்லா தேவர்களாலும் 1000 திருநாமங்களை சொல்லி துதிக்கும்படியுமான செய்கை உடையவரே, எந்த நாளிலும் வயோதிகம் அடையாது 14 உலகங்களையும் அரசாள்கின்ற மேன்மை பெற்ற முதல்வா, உம்மை துதிக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் பரமபதத்தை நல்லுகின்ற ஒப்பற்ற முதற்கடவுளே, அப்படிப்பட்ட நீர் இப்போது வருந்தி தளர்ந்து போவீரோ? உமது இந்த மாயச் செயலை யாரால் தான் அறிந்து கொள்ள முடியும்? எல்லா உயிர்களையும் படைத்து காத்து அழிக்கின்ற செயல்களுக்கெல்லாம் காரணக்கர்த்தாவாக இருப்பவரே, திருப்பார்கடலில் எழுந்தருள்பவரே, எல்லா விடங்களிலும் பரவி நின்று தம்மை துதிப்பவருக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் கொடுத்தருள்பவரே, இப்படிப்பட்ட நீர் எளிய மானிட வடிவம் கொண்டீர். உம்மிலும் தேவர்களை வணங்கி அவர்களிடம் வேண்டும் வரத்தை வேண்டி பெறுவீர். துன்பத்தால் வருந்துவீர். இப்படிப்பட்ட ஆச்சரிய சக்தியை உடையவராய் நீர் ஒருத்தத்தான் இருக்கின்றீர். உமது இந்த மாயச் செயலை யாரால் தான் அறிந்து கொள்ள முடியும்? நீரே பிரம்மனாகவும் திருமாலாகவும் சிவபெருமனாகவும் இருக்கிறீர். பிரம்மனுக்கும் சிவனுக்கும் உமது தகுதிக்குண்டான தகுதியை கொடுத்துள்ளீர். ஆயினும் அவர்களுக்கு உமது உண்மை நிலையை தெரிவிக்கின்றீர் இல்லை. திருமூர்த்திகளிலும் நீரே ஆதிமூர்த்தியாக நிற்கின்றீர். உலகத்து பொருட்களுடன் வேற்றுமை தெரியாது கலந்து நிற்கின்றீர். பிரபஞ்சங்களை அழிக்க வேண்டும் என்று நீர் மனத்தால் நினைத்தால் அவைகள் அழிந்து போகும். ஆனால் நீரோ ஒருபோதும் அழியாமல் இருப்பீர். உமது செயல்களை இப்படிப்பட்டதென்று ஆராய முயன்றார் அவர்களின் மனம் இருள் மண்டியுள்ளதென்று சொல்லுமாறு விளக்கம் தராது நிற்பீர். இப்படி உமது நிலையை அறிந்து கொள்ளப்படாமல் இருப்பதற்கு காரணம் ஆராய்கின்ற அப்புத்தியின் சிறுமியோ வேறு ஏதேனுமோ? மாயச் செயலை யார்தான் அறிந்து கொள்ள முடியும்? வேதங்களால் துதிக்கப்படுபவரே, உலகத்துயிர்க்கெல்லாம் அவற்றின் வினைக்கு தக்கபடி வாழ்நாளை அருள்கின்றீர். அழிவற்று இயற்கையாவே எதிர்காலத்திலும் நிற்கின்றீர். நீரா குறைவுற்று நிற்கின்றீர். இந்த மாயச் செயலை யார்தான் அறிந்து கொள்ள முடியும் என்று தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறார். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.